டே 5 ஆஃப் பெங்களூர் வாழ்க்கை. ஸோ பெங்களூரில் இன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நான் நினைக்கிறேன். நம்ம திரும்பி வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு போய் ஆகணும். அப்புறம் என்ன எப்போ போல் மளிகை கடைக்கு போயிட்டு வெங்காயத்தை கடையில் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு சமைக்கலான் இருக்கேன். கோவை ஸ்பெஷல் அரிசி முறுக்கு செய்ய போகிறோம். ஓகே, சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ப்ரோ பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக நடக்கிறாரு. ஸோ அதனால் 2 பேரும் வயிறார சாப்பிட்டோம். அரிசி மறுப்பு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நெய்யெல்லாம் போட்டு பயங்கரமாக சமைச்சிருந்தேன். ஸோ அரவிந்த் ப்ரோ முன்னாடி வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவோம்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. அப்புறம் இன்றைக்கி ஒரே ஒரு ஷூட்டு தான். ஸோ அதனால் ஆல்ரெடி வந்துட்டு நான் எல்லா தீம் ஷூட்லாம் முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா மிலிட்ரி தீம், இது குக்கிங் தீமு. ஸோ எனக்கு ஃபேவரட் தீமே இது தான். அப்புறம் அரவிந்த் ப்ரோவும் உமரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நானும் வந்துட்டு கிளைண்ட்டெல்லாம் அமுச்சு விட்டுட்டு போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் வந்து இன்றைக்கி தான் நம்மளோட லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆனால் என்ன அவ்வளோக்கா பெங்களூர் வந்து சுற்றி பார்க்கல. அப்புறம் என்ன ஒரு காஃபி குடிச்சிட்டு ரூம் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ நீ நாளைக்கு பார்க்கலாம் சொல்ல முடியாது. டாடா பாய்.